வயதுக்குட்பட்டோருக்கான இளைஞர் போட்டிகள் நடைபெற்று வருது. ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய 2 நாடுகளில் 16 அணிகள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் நேற்றைய நாளில் அமெரிக்கா மற்றும் இந்திய 19க்குட்பட்ட அணிகள் மோதிக்கொண்டாங்க. இதில் சூரியவன்ஷி ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கிறார். அதாவது 14 வயது 294 நாட்கள் ஆகிய சூரியவன்ஷி போட்டியில் விளையாடியதன் மூலமாக உலகக்கோப்பையிலே விளையாடிய 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண போட்டியில் விளையாடி முதல் இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இதற்கு முன் 2010ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கோப்பையில் கனடாவை சேர்ந்த நிதேஷ்குமார் 15 வயது 245 நாட்களில் விளையாடிய சாதனையாக இருந்துச்சு. ஆனால் மேலும் ஒரு சாதனை படைப்பதற்கு நேற்றைய நாளில் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் நேற்றைய நாளில் குறைவான ஓட்டங்களில் ஆட்டமிழந்ததால் நேற்றைய தினம் அதை அவரால் செய்ய முடியல. 19 உட்பட்ட போட்டிகளில் இந்தியாவுக்கு அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வரிசையில் விராட் கோலி தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. 978 ஓட்டங்களில் எடுத்து முதலிடத்தில் உள்ளார். நேற்றைய போட்டியில் 2 ஓட்டங்களில் ஆட்டமிழந்ததால் சூரியவன்ஷியால் தற்போது 975 ஓட்டங்களை பெற்று 2வது இடத்துல இருக்கிறாரு. இன்னும் அவருக்கு 4 ஓட்டங்கள் எடுத்தால் விராட் கோலியுடைய சாதனையை முறையடிக்கலாம். விராட் கோலி தான் இதுவரை இந்தியாவுக்காக 19 வயதுக்கு உட்பட்ட உலகக்கிண்ண போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு வீரராக இருக்காரு. நாளைய நாள் எதிர்வரும் பங்களாதேஷ் போட்டிகள் அவருக்கு எதிர்வரும் பங்களாதேஷோட ஒரு போட்டி இருக்கு. அதில் நிச்சயமாக அவர் 4 ஓட்டங்கள் எடுப்பாராயின் விராட் கோலியினுடைய சாதனையை முறையடிப்பார். சூரியவன்ஷி அண்மை காலமாகவே ஆசிய கிண்ண தொடர்களிலும் சிறப்பாக செயல்பட்டார். 19 வயதுக்கு உட்பட்ட ஆசிய கிண்ண தொடரிலுமே சிறப்பாக செயல்பட்டார் என்பதில் எல்லாம் குறிப்பிடத்தக்க விஷயம். இதன் காரணமாக சூரியவன்ஷிக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது. அவருடைய காலத்திலும் IPL ஏலத்திலும் எடுக்கப்பட்டிருந்தார். இளம் வயதிலேயே இப்பொழுது கிரிக்கெட்டை உலகெங்கும் பிரபல்யமான ஒரு வீரராக மாறிக்கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் சூரியவன்ஷியினுடைய கிரிக்கெட் எப்போதும் அழியாமல் இருப்பதற்கு அவருடைய விடாமுயற்சியே காரணம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.